शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ मातापितृभ्यां नमो नमः। ॐ श्रीगुरुभ्यो नमः। ॐ श्रीमहागणपतये नमः। ॐ श्रीमहासरस्वत्यै नमः। ॐ सर्वेभ्यो देवेभ्यो नमो नमः। ॐ सर्वाभ्यो गुरुपरम्पराभ्यो नमो नमः। தாயையும் தந்தையையும் சத்குருநாதரையும் இஷ்டதேவத்தையும் மனதினால் நன்கு பிரார்த்தனை செய்து சித்த சாந்தி தியானத்தையும் சித்த மானச ஜபத்தையும் சில நிமிடங்கள் பயிற்சி செய்வோமாக. நன்கு அமைதிப்படுத்தப்பட்டு ஏகாகிரதையோடு கூடிய மனதில் இப்போது நாம் விஸ்வரூப தியானத்தை பற்றிய செய்திகளை பதிவு செய்ய போகின்றோம். ஒரு இடத்தில்
ஒரு வடிவத்தில் இதுவரை நாம் பிரார்த்தனை செய்து வந்த இறைவனை எல்லாமாகவும் எல்லோருமாகவும் காண பழகுவது விஸ்வரூப தியானமாகும். விஸ்வரூப தியானம் அல்லது விராட் தியானம் என்பது பார்க்கும் அனைத்தையும் இறைவனாக பார்க்க பழகுவது ஆகும். தொடக்க காலத்தில் இது வெறும் பாவனையாக இருக்கலாம். ஆனால் நாம் சாஸ்திரத்தில் ஈஸ்வரனை பற்றி படித்த லட்சணங்களை நினைவு கூர்ந்து விடாமல் விவகாரம் செய்யும்போது, இதனை நினைவு கூறும்போது சிறிது சிறிதாக பாவனை என்பது ஞானமாக மாறுவதை நாம் பார்க்கலாம். இருப்பது எல்லாம் இறைவனே. இறைவா, நான் விரும்பும் பொருள் அனைத்துமாக நீயே இருக்கின்றாய். நான் வெறுக்கும் பொருள் அனைத்துமாக நீயே இருக்கின்றாய். என்னிடத்தில் உள்ள பெருமைகள், சிறப்புகள் அனைத்தும் உன்னுடைய வெளிப்பாடே ஆகும். அதை அறியாத ஜீவனாகிய நான் என்னை பற்றி உயர்வாக நினைக்கின்றேன். அதன் காரணமாக பிறரை தாழ்வாக நினைக்கின்றேன். இறைவா, என்னிடம் உள்ள அனைத்து சிறப்புகளுக்கும் பின்பாக நீயே ஒளிந்து கொண்டு இருக்கின்றாய். நீ இன்றி அணுவும் அசையாது. என் வாக்கில் உள்ள சிறப்பு உன்னுடைய விபூதியாகும். எனது எண்ணங்களில் எந்த ஒரு சிறப்பு இருக்கின்றதோ அது உன்னுடைய விபூதியாகும். எல்லாவற்றிலும் உன்னுடைய சிறப்பையே நான் பார்த்து பழகுவேனாகும். என்னிடம் உள்ள அனைத்து சிறப்புகளும் உன்னுடையதே ஆகும். என்னிடம் உள்ள புத்தி கூர்மையானது உன்னுடையதே ஆகும். என்னிடம் உள்ள சாதுரியம், சாமர்த்தியம் அனைத்தும் உன்னுடைய வெளிப்பாடே ஆகும். அதை நான் என்னுடையது என்று கருதி கொள்ளாமல் இருப்பதற்கு உன்னுடைய அனுகிரகத்தை நான் பிரார்த்திக்கிறேன். அனைத்து சிறப்புகளும் உன்னுடையதே ஆகும். இந்த அபியாசத்தின் மூலமாக நான் கர்வம் என்னும் தீய குணத்திலிருந்து வெளிவருகின்றேன். என்னிடம் உள்ள பணபலம் உன்னுடையதே ஆகும். என்னிடம் உள்ள புத்தி பலம் உன்னுடையதே ஆகும். என்னிடம் உள்ள மனோபலம் உன்னுடையதே ஆகும். நீயே அனைத்துமாக இருக்கின்றாய். நம்மிடம் உள்ள அனைத்து சிறப்புகளையும் ஒன்றொன்றாக நினைவு கூர்ந்து கர்வம் என்னும்
கொடிய குணத்திலிருந்து நாம் வெளிவர சில நிமிடங்கள் சுயமாக அபியாசம் செய்வோமாக. असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतंगमय. ओम शांति शांति शांति. श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनकः शंकरो देवः तं वन्दे कुञ्जराननं. सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. இப்போ இன்றைக்கி நமக்கு விஜயதசமி வித்யாரம்பம் நமக்கு ஒரு பெரிய அனுகிரகம். இன்றைக்கி நம்ம புது டெக்ஸ்ட் நம்ம தொடங்க போகிறோம், பஞ்சதசி தொடங்க போகிறோம். இல்லை சில முகவுரையாக நம்ம சில கருத்துகள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ளே நம்ம போகலாம். இப்போ நமக்கு நம்மளுடைய தர்மம் வைதீக தர்மம்னு சொல்கிறோம். வைதீக தர்மம்னா வேதத்தை அடிப்படையாக கொண்டது. வேதம் தான் நமக்கு பிரமாணம். வேதத்தில் சொல்கிற கருத்துக்களை தான் நம்ம முக்கியமாக எடுத்துக்கொள்ள போகிறோம். இப்போ நம்மளுடைய வைதீக தர்மத்தில் நமக்கு அடிப்படையான நூல்கள் 3 நூல்கள் இருக்கின்றது. அதுக்கு பேர் பிரஸ்தான திரயம்னு சொல்கிறோம். பிரஸ்தான திரயம் 3 அடிப்படையான நூல்கள். ஒன்று உபனிஷதங்கள், 2வது பகவத்கீதை, 3வது பிரம்மசூத்திரம். உபனிஷதங்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், இதை 3 தான் நம்ம அடிப்படையாக நமக்கு ஞானத்துக்கு மோட்சத்துக்கு உபகாரமாக இருக்கக்கூடிய இந்த 3 நூல்கள். இப்போ இதில் அந்த உபனிஷத் அப்படிங்கிறது ஸ்ருதி பிரமாணம்னு சொல்கிறோம். ஸ்ருதினா வேதங்கள். இது அபௌருஷேகம். இது எந்த ஒரு தனி மனிதனாலும் எழுதப்பட்டது கிடையாது. இந்த வேதங்கள், இந்த வேதத்தின் கடைசி பாகமான இந்த வேதாந்தம்னு சொல்கிறோம். அதில் தான் இந்த உபனிஷத் பகுதி இருக்குது. வேதத்தின் முதல் பகுதி கர்மகாண்டம்னு சொல்கிறோம். வேதத்தின் 2வது கடைசி பகுதி வேதாந்தம்னு சொல்கிறோம். அந்த வேதாந்தத்தில் இருக்கின்ற பகுதியில் தான் உபனிஷத் இருக்குது. இப்போ நமக்கு பிரஸ்தான திரயத்தில் 3 கருத்துக்கள் இருக்குது. ஒன்று உபனிஷதங்கள், 2வது பகவத்கீதை, 3வது பிரம்மசூத்திரம்.
இப்போ உபனிஷதங்களை நம்ம ஸ்ருதி பிரமாணம்னு சொல்கிறோம். ஸ்ருதியை, வேதத்தை ஆதாரமாக கொண்டது. ஸ்ருதினா காதால செவி வழியால் கேட்டு கேட்டு அது பரப்பப்படுகின்றது, அது ஸ்ருதி பிரமாணம். இப்போ உபனிஷத்தில் இருக்க கருத்துக்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, எடுத்த உடனேயே ஈசாவாசியம் இதம் சர்வம்னு சொல்லிடுவாங்க. இப்போ அதில் ஒரு ஆர்டர் இருக்காது, ரொம்ப ஹையாக இருக்குது. நமக்கு ரொம்ப ஒரு உத்தம அதிகாரிக்கு தான் உபனிஷத் அதனுடைய சாரத்தை, ஏன்னா கேனோபனிஷத்துலலாம் முதல் 2 மந்திரத்திலேயே அவர் அவ்வளோத்தையும் சாரத்தையும் சொல்லிடுறார். மாண்டூக்கிய உபனிஷத்துலேயும் அதே மாதிரி தான். சர்வம் ஏதத் பிரம்மன் நமக்கு எடுத்த உடனேயே ஹையஸ்ட் மகா வாக்கியத்தை நம்ம சொல்லிடலாம். அப்போ அதனுடைய காம்பீரியம் எல்லாராலையும் புரிஞ்சுக்க முடியாது. அதனால அந்த ஸ்ருதி பிரமாணத்தை அடிப்படையாக பிறந்தது தான் ஸ்மிருதி பிரமாணம். ஸ்மிருதினா அதை தழுவியது, ஸ்ருதியை தழுவிய ஸ்மிருதி, அதுதான் பகவத்கீதை. பகவத்கீதைங்கிறது உபனிஷத்தை ஆதாரமாக கொண்டது. அதை விட கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கும், கொஞ்சம் விரிவாக இருக்கும். உபனிஷத்தில் எல்லாம் ரொம்ப என்னது ஊசி மிளகா மாதிரி நூண்டா இருந்தாலும் ஒரு மந்திரத்தில் ஈசாவாசியம் இதம் சர்வம், அதக பூர்ணம் இதம் பூர்ணம், அப்படி அவ்வளோ சாரத்தை 2 பதத்தில் அகம் பிரம்ம அஸ்மி தத்துவம் அசி, அவ்வளோதான். அப்படி ஒரு சாரத்தை, அப்படி ஒரு சாரமாக உபநிஷத்தில் கொடுத்துருக்கு. அது எல்லாராலையும் நமக்கு புரிஞ்சுக்க முடியாது. அதனால வியாசர் என்ன பண்ணுறாரு, அதை கொஞ்சம் நமக்கு புரிகிறது மாதிரி நமக்கு பகவான் கிருஷ்ணர் கிருஷ்ண பரமாத்மா நமக்கு பகவத்கீதையாக அதை என்ன பண்ணுறாரு, இன்னும் கொஞ்சம் நமக்கு எளிமைப்படுத்தி கொடுக்குறாரு. அது ஸ்ருதியை தழுவுனது, அது ஸ்மிருதி பிரமாணம்னு சொல்லுவோம். இப்போ வியாசர் 3ஆவதா ஒன்று எழுதியிருக்காரு, பிரம்மசூத்திரம் அப்படின்னு எழுதியிருக்காரு. அந்த பிரம்மசூத்திரம்ங்கிறது நியாய பிரஸ்தானம்னு சொல்கிறது. நியாயம்னா அது தர்க்கபூர்வமாக நிரூபிப்பது. இப்போ ஒருத்தர் சொல்லுவார் தியானத்தினால மோட்சம்னு சொல்லுவார், ஒருத்தர் சொல்லுவார் இல்லை நீ ஹோமம் பண்ணு, யாகம் பண்ணு, அதனால மோட்சம்னு சொல்லுவார், ஒருத்தர் சொல்லுவார் நீ 2ஐயும் சேர்த்து பண்ணு அப்படிம்பாரு, ஒருத்தர் நீ குரு கிட்ட போய் நீ சாஸ்திரத்தை முறையாக ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் பண்ணி தான் உனக்கு மோட்சம் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி பலவிதமான அபிப்பிராயங்கள் இருக்குது. அப்போ அதெல்லாத்தையும் நமக்கு மனன கிரந்தம்னு சொல்கிறோம். அதுக்கு பிரம்மசூத்திரம் வியாசர் எழுதியிருக்கார். அது ரொம்ப ஹையான டெக்ஸ்ட்டு. உபனிஷதெல்லாம் படித்து முடிச்சுட்டு, பகவத்கீதையெல்லாம் படித்து முடிச்சுட்டு தான் நம்ம அந்த மனன கிரந்தத்துக்கு போகும். இப்போ இது மெயினான 3 பிரஸ்தானத்திரைய 3 உபனிஷதங்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம். இப்போ நம்ம படிக்க போகிற இந்த பஞ்சதசி அப்படிங்கிறது சார்பு நூல்னு சொல்கிறோம். இது சார்பு நூல், பிரகரண கிரந்தம் சமஸ்கிருதத்தில் சொல்லும்போது பிரகரண கிரந்தம். சார்புன்னா அந்த மூலமான அந்த உபனிஷதங்கள், அந்த பகவத்கீதையை சார்ந்த நூல்கள். அதனால அதுக்கு பேர் சார்பு நூல். இப்போ பஞ்சதசி சார்பு நூல். இப்போ வழிநூல்னு சொல்லலாம். சார்பு நூல் அல்லது வழிநூல், அந்த வழியில் வந்த நூல்கள். சார்பு நூல், பிரகரண கிரந்தம், வழிநூல், இந்த 3 பேர்கள் இருக்கு. இப்போது நம்ம படிக்க போகிறது, இப்போ நம்ம தான் உபனிஷத்து கொஞ்சம் கொஞ்சம் படிச்சிட்டோம், நம்ம தான் பகவத்கீதை படிச்சிட்டோம், அப்போ நம்ம சார்பு நூல் படிக்கணுமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரலாம். இப்போ சார்பு நூல்ங்கிறது நம்ம கைவல்ய நவநீதம் ஒரு சார்பு நூல். சார்பு நூல் எப்படி இருக்குன்னா, அந்த உபனிஷத்துலேயும் பகவத்கீதையிலையும் அங்கே அப்படி இருக்குன்னா ரேண்டமாக சொல்லப்பட்டிருக்கும். அங்கங்கே சொல்லியிருப்பாங்க. கிருஷ்ணர் ஒரு இடத்துல சந்நியாசம் சொல்லுவார், ஒரு இடத்துல கர்மயோகம் சொல்லுவார், ஒரு இடத்துல குணங்கள் சொல்லுவார், ஒரு இடத்துல தியானம் சொல்லுவார். உபனிஷத்துலேயும் அது மாதிரி ஒரு கோர்வையாக இருக்காது, அங்கங்கே இருக்கும். எடுத்தோடனே 2 ஸ்லோகம் ஞானத்தின் உச்சத்தை சொல்லும், அப்புறம் 2 கர்மகாண்டத்தை கண்டனம் பண்ணும், இந்த மாதிரி 2 பிரம்ம லக்ஷணத்தை சொல்லும், 2 மந்திரம், இப்படி. அதனால ஒரு ரேண்டமாக ஒரு கோர்வை இருக்காது. அப்போ இந்த ஆச்சாரியர்கள் நமக்கு அப்போ என்ன சொல்ல வர்றாங்க நமக்கு புரியாது. அப்போ அதனால தான் இந்த பிரகரண கிரந்தங்கள் எடுக்கப்பட்டிருக்கும். கைவல்ய நவநீதத்தை எடுத்தோம்னா அது ஒரு கோர்வையாக சொல்லியிருக்கும் நமக்கு.
இதை முதல்ல அதிகாரித்துவம், விஷயம், பிரயோஜனம், எப்படி வந்து தத்துவத்தை சிருஷ்டி எப்படி சொல்லணும், அத்தியாரோபம், அபவாதம், நமக்கு சிருஷ்டி கிரமம் அப்படின்னு என்ன பண்ணும், ஒரு கோர்வையாக சொல்லியிருக்கும். நமக்கு இப்போ இவ்வளோ பேர் இத்தனை வருஷம் இங்கே வந்து என்னால் இது எடுக்க முடியுதுன்னா அதுக்கு காரணம் இந்த கைவலை நவநீத பேக்ரவுண்ட் இருக்குது. ஏன்னா அதில் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு நமக்கு வந்து கடைந்தெடுத்து அழிதேன் முன்னூல் குடங்கள் குறவர்கள் எல்லாம் வச்சாங்க. அந்த முன்னூல்ங்கிறது என்னது, இந்த பகவத்கீதை, உபனிஷதங்கள், பிரம்மசூத்திரம், அதில் இருக்கிற அத்தனையில் இருக்கிற அந்த சாரமான விஷயத்தை பூரா அந்த கைவலை நவநீதத்தில் ஒன்று விடாமல் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் அந்த சார்பு நூலுடைய சிறப்பு. சார்பு நூல்ங்கிறது வந்து சில சார்பு நூல்களில் வந்து எப்படி இருக்குன்னா வந்து இப்போ நம்ம கைவலை நவநீதத்தில் முறையாக வந்து நமக்கு தத்துவம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, சந்தேகம் தெளிதல் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சாதன சதுஷ்டயத்தில் 2 வரியில் சொல்லி 2 இதில் சொல்லி முடிச்சிடுவார். இப்போ சில பிரகரண கிரந்தங்கள் எப்படி இருக்கும்னா சாதன சதுஷ்டயத்தை மட்டுமே ஸ்பெஷலைஸ் பண்ணுறதா இருக்கும். அதுதான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ நம்ம படித்த அபரோக்ஷ அனுபூதிங்கிறது அது ஒரு பிரகரண கிரந்தம். அது நிதித்தியாசனத்தை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அது ஒரு தலைப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை மட்டுமே என்ன பண்ணோம், நமக்கு ஆழமாக சொல்லும். இப்போ தத்துவபோதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து பரிபாஷா பிரகரண கிரந்தம். பரிபாஷைனா டெக்னிக்கல் டேர்ம்ஸ். நமக்கு அந்த தத்துவபோதம் 1 படித்தா ஸ்தூல சரீரம் கிம், சூக்ஷ்ம சரீரம் கிம், மோக்ஷம்னா என்ன, எல்லாம் அது வந்து அந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ், அது பேர் அந்த பரிபாஷா சொற்கள். அது வந்து பரிபாஷா பிரகரணம். இப்போ ஆத்மபோதத்தை எடுத்துட்டோம்னா ஆத்ம லட்சணத்தையே சொல்லப்பட்டிருக்கும் அதில் வந்து. அப்போ அந்த மாதிரி பிரகரண கிரந்தங்கள் ஒன்று அதான் அதனுடைய சிறப்பு. நமக்கு இதே படித்தா போதாதா அப்படின்னா வந்து ஒரு ஏன்னா நமக்கு இது நுண்மையான சாஸ்திரம் இது வந்து. ஏன்னா மற்றதெல்லாமே வந்து ஒரு புற விஷயத்தை பற்றின நாலேஜ், அறிவு. ஆனால் இது வந்து நமக்கு என்னை பற்றின அறிவு. நான் என்னை பற்றி என்ன தப்பாகவே நினச்சி வச்சுருக்கேன், சம்சார பல ஜென்மமாக தப்பாகவே நினச்சி வச்சுருக்கேன். அப்போ நமக்கு எல்லா ஏரியாலையும் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, நம்ம இதை சரி பண்ணி கொடுக்க வேண்டியது. ஸோ அதனால் நம்மளுடைய குருமார்கள் அவ்வளவு கருணையாக இப்போ நமக்கு திருஷ்ய விவேகம்னு ஒன்று இருக்குது நமக்கு. அந்த மாதிரி நிறைய பிரகரண, இப்போ விவேக சூடாமணி அது ஒரு பிரகரண கிரந்தம், அது ஒரு சார்பு நூல். அதுலேயும் முழுமையாக என்ன கொடுத்துருக்காரு வந்து தத்துவத்தை சொல்லி அதை எப்படி வந்து விட்ட லட்சணம் விடாத லட்சணம் எல்லாத்தையும் சொல்லி 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 என்ன பண்ணியிருக்கோம், அதில் ஒரு கோர்வை இருக்கும். அதில் வந்து எப்படி தத்பதத்தை எப்படி விசாரம் பண்ணணும், தொம்பதத்தை எப்படி விசாரம் பண்ணணும், அசிபதத்தை எப்படி விசாரம் பண்ணணும், அப்புறம் உனக்கு வந்து எதனால மோட்சங்கிறது என்னென்ன கேள்விகள் இருக்குது, கோணாம பந்தக கதமேதத் ஆகதக அப்படின்னு அந்த கேள்விகள் இருக்கும். நமக்கு இந்த கைவிலை நவநீதத்தை பார்த்தா வந்து மாயை என்பது ஏது, அதை உடையார் யார், அதனை விடு அது. அப்போ நமக்கு அதில் கேள்விகள் நிறையா நமக்கு கேட்க தயங்குறதுக்குரிய கேள்விகளை நம்மளை சிந்திக்க தூண்டுவதன் மூலமாக நிறைய கேள்வி பதில் மூலமாக குரு சிஷ்ய சம்வாத, சிஷ்யன் வந்து கேள்வி கேட்குறதாக அந்த மாதிரி பிரகரண கிரந்தங்கள் எல்லாம் ஏதாவது ஒரு டாப்பிக்கை மையப்படுத்தி அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த பஞ்சதசி அப்படிங்கிறது வந்து நம்ம படிக்க போகிற இந்த நூல் வந்து வித்யாரண்யர் அவரால் எழுதப்பட்ட நூல். பஞ்சதசி அப்படின்னா வந்து 15 அத்தியாயங்களை உடையது. பஞ்சனா 5, தசம்னா 10, 15 அத்தியாயங்களை உடைய நூலாக இது இருக்கின்றது. இதை எழுதினவர் வித்யாரண்யர். அவர் வந்து காஞ்சி ஸ்ருங்கேரியில் வந்து 13வது பீடாதிபதியாக இருந்திருக்காரு. அப்புறம் அவர் வந்து விஜயநகர சாம்ராஜ்யத்தில் அந்த ஹரிகர புக்கர் அந்த ராஜாவுக்கு வந்து மந்திரியாகவும் இருந்திருக்கார். அவர் ரொம்ப சாதுரியமான, அவர் பேரே வந்து வித்யா அரண்யம். அரண்யம்னா காடு, அடர்ந்த காடு. வித்யைனா ஞானம். அவர் வந்து ஒரு ஞான காடாக இருந்திருக்கார். ஏன்னா அவர் வந்து அவருடைய முக்கியமான டெக்ஸ்ட் வந்து நமக்கு இந்த பஞ்சதசி. இந்த பஞ்சதசியை தழுவி தான் நம்ம தாண்டவராய சுவாமிகள் கைவலை நவநீதத்தை எழுதியிருக்கார். அதனால் நம்ம இதை படிக்கும்போது நம்ம கைவலை நவநீதத்தில் இருக்கிற நிறையா விஷயங்கள் நமக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் வித்யாரண்யரோட சிஷ்யர்கிட்ட தான் நம்ம தாண்டவராய சுவாமிகள் போய் படிச்சிருக்காங்க, நாராயண தேசிகத்தை போய் படிச்சு. அப்போ அது அந்த சம்பிரதாயம் இருக்குது. நமக்கு அந்த சம்பிரதாயத்துலேயும் பேதம் இல்லை நமக்கு. அப்போ இவர் ரொம்ப ஆழமாக ரொம்ப விஸ்தாரமாக சொல்லியிருப்பார். இன்னொன்று என்னென்னா அவருடைய எக்ஸாம்பிள் எல்லாமே ரொம்ப நமக்கு மனசில் நச்சுன்னு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அவருடைய
அவர் ஏன்னா மந்திரியாக வேறு இருந்திருக்காரு. ஏன்னா நம்ம அந்த காலத்து உதாரணமே சொன்னோன்னா நமக்கு புரியாது. அவரோட காலத்தில் இருந்த அந்த பலவிதமான உதாரணங்கள் எல்லாத்தையும் எடுத்து அவர் சொல்லியிருக்கிறதாக அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த பஞ்சதசியில் 15 அத்தியாயங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம். இதை 3 பிரிவாக, இந்த 15 3ஆக பிரிச்சிருக்காங்க. 3 முதல் 5 விவேகம் விவேகம்னு வரும். அதில் உங்களுக்கு பேர் அவசியம் கிடையாது. நமக்கு முதல் 5 விவேகம், அடுத்த 5 தீபம் தீபம் தீபம்னு வரும் தலைப்பு. அடுத்த 5 டாபிக் தீபம் தீபம் தீபம்னு வரும். அடுத்த 5 ஆனந்தம் ஆனந்தம்னு வரும். இப்போ முதல் பஞ்சபூத விவேகம், மகா வாக்கிய விவேகம், அந்த மாதிரி முதல்ல விவேகம் விவேகம்னு வரும். அடுத்தது தீபம், சித்திர தீபம், திருப்தி தீபம், அந்த மாதிரி தீபம் தீபம்னு வரும். அடுத்தது ஆனந்தம் ஆனந்தம்னு வரும், யோகானந்தம், ஆத்மானந்தம். இப்போ நம்ம படிக்க போகிற இந்த பஞ்சதசியில் இருக்கிறது 7வது அத்தியாயத்தில் இருக்கின்ற திருப்தி தீப பிரகரணம். இது பஞ்சதசியில் 7வது அத்தியாயம். இப்போ உங்களுக்கு எல்லாம் கேட்கலாம், எதுக்கு நேரம் எடுத்தோடனே நம்ம 7வது படிக்கணும், நம்ம முதல்லேருந்து படிக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். அதாவது இவரோட அமைப்பை எப்படி அமைச்சிருக்காருன்னா, இது ஒரு பிரகரணத்தை படித்தாலே ஒரு பிரகரணத்துக்கும் அடுத்த பிரகரணத்துக்கும் லிங்க் கிடையாது, கனெக்டிவிட்டி கிடையாது. எதனாலும் எடுத்து படிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி இருக்குது. ஒன்று, இப்போ திருப்தி தீபம் எடுத்தாலும் திருப்தி தீபமே உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கும். இது இதை முன்னாடி படிக்காதனால இது மிஸ் பண்ண மாட்டோம். இதுக்கு அடுத்த கேரி ஓவர் அடுத்த சாப்டரில் இருக்காது. ஒன்று, அதுவே முழுமையாக இருக்கின்றது. இப்போ நிறையா ரிஷிகேஷில் நிறைய ஆசிரமத்துலலாம் இந்த 7வது மட்டுமே எடுப்பாங்களாம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். ஏன்னா இது ரொம்ப இது மட்டுமே நமக்கு 298 ஸ்லோகம் இருக்குது. மொத்தம் சேர்த்து எவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, மொத்தம் ஸ்லோகம் எத்தனை இருக்குதுன்னு தெரியாது. இப்போ முதல்லேருந்து தத்துவ விவேகத்திலேருந்து தொடங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கொஞ்சம் நேரத்துலேயே என்ன ஆயிரும், ஏதாவது ஒரு விக்னம் வந்துடலாம். ஒன்று எனக்கு வரலாம், உங்களுக்கு வரலாம், யாருக்காவது வரலாம். ஆனால் இந்த 7வது அந்த திருப்தி தீபம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதனால டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால நிறையா இடத்துல இதை ஒன்றை மட்டும் எடுக்கிறது ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அதனால நம்ம இதை முன்னாடி நம்ம ஏற்கனவே இருக்கிற ஃபுல்லாக விட்ட லட்சணம், விடாத லட்சணம், தத்துவ விவேகம், சிருஷ்டி அதெல்லாம் இருக்க போகுது. நமக்கு அதெல்லாம் ஸ்ரவணத்துலேயே நம்ம முடித்த விஷயம். திரும்ப அதை நம்ம படிக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் இப்போ நமக்கு கால நிர்ணயத்தை முன்னெடுத்து நம்ம, ஏன்னா இப்போ தான் அபரோக்ஷ அனுபூதி ரொம்ப ஒரு எல்லாரும் ஒரு உற்சாகமாக இருக்கும், அடுத்து என்ன அப்படிங்கிறதுல தீவிரமாக இருக்கும். அப்போ இதனுடைய கண்டினியூட்டிவாக அந்த திருப்தி தீபத்தை எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு எனக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. இது ஒரு சொந்த சாகித்யத்தையும் கொஞ்சம் சொல்லிடுறேன் நான் இடையில. இப்போ நம்ம ஒரு 10 வருஷம் நம்ம கேட்போம், எல்லா உபநிஷத்து கேட்போம். எல்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு ஒரு நாள் நமக்கு மனசில் பதியும், ஐயோ நம்ம படித்ததுக்கும் நமக்கும் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு நம்ம ஒரு கொஞ்சம் ஆழமாக யோசிக்க தொடங்கும். இப்போ அந்த மாதிரி ஒரு 2012 சமயத்தில் நாங்கள் அப்போ தான் இந்த டிவிலெல்லாம் ஓங்காரந்த சாமிஜியோட நம்ம பகவத்கீதையெல்லாம் போட்டுட்ருந்தோம். அப்போ அந்த சமயத்தில் ரொம்ப அதுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அதில் பகவத்கீதையில் அந்த ஸ்திதபரக லட்சணம் வந்துச்சு. அப்போ வரும்போது அப்போ எனக்கு ரொம்ப சரி நம்ம நிதித்தியாசனம் எப்படி பண்ணுறது, நிதித்தியாசனங்கிறாங்க. நம்மளும் அகம் பிரம்மாஸ்மின்னு கிளிப்புல மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அவரவருக்கு தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குது. அப்படிங்கும்போது சரி நம்ம இனிமேல் ஜீவன் முக்தி அந்த நிதித்தியாசனத்துக்கு அவர் சிதப்பரங்க லட்சணத்தை கிருஷ்ணர் சொல்லியிருக்கார். அதான் நம்ம எப்படியாவது நம்ம அந்த அதை நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னா எப்போவுமே ஒரு வார்த்தை ஓங்காரன் சாமி சொல்லுவாங்க, யானி முக்தஸ்ய லக்ஷணானி தானி முமுக்ஷோகோ சாதனானி. எவை முக்தனின் லட்சணமாக இருக்கின்றதோ அவை முமுக்ஷுவின் சாதனையாக இருக்க வேண்டும். இப்போ நம்ம முமுக்ஷு என்ன பண்ணணும், நம்ம முக்தனோட லட்சணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நமக்கு எப்போவுமே ஒரு ரோல் மாடல் இருக்கணும். அப்போ எப்படி இருக்கணும், அப்போ நம்ம எப்படி சிந்திக்கணும். அதான் அர்ஜுனன் கேட்குறான்,
சிதப்பிரஜ்ஞஸ்ய கா பாஷா, அவன் எப்படி பேசுவான், எப்படி நடப்பான், எப்படி இருப்பான். அப்போ அந்த சமயத்தில் நாங்கள் அதை இது பண்ணும்போது ஓங்காரானந்த சாமிஜி அந்த முதல் ஸ்லோகம், பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவ ஆத்மனா துஷ்டக சிதப்பிரஜ்ஞஸ்தோச்சது. அவனுக்கு பிரஜஹாதி, அவன் எல்லா ஆசைகளிலிருந்தும் விடுபட்டவனாக இருக்கின்றான், ஆத்மாவிலேயே தன்னில் தான் இன்புற்று இருக்கின்றான். அந்த ஒரு ஸ்லோகம் இருந்துச்சு. அப்போ அந்த ஒரு ஸ்லோகத்தை எனக்கு அது ரொம்ப ஆழமாக மனசில் பதிஞ்சது. அப்போ அதில் சொல்லும்போது ஓங்கார சாமி சொன்னாங்க, இதை பற்றி நீங்கள் இன்னும் ஆழமாக தெரியணும் அப்படின்னா திருப்தி தீப பிரகரணத்தில் நீங்கள் படித்தா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அது எனக்கு என்னோட குருநாதர் ரொம்ப நல்லா எடுத்தார், இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ உடனே நான் என்ன பண்ணேன்னா ஓங்கார சாமி நிறையா இடத்துல கீதை எடுத்திருப்பாங்க. அவர் அந்த காலம் சித்பானந்த சாமிஜியோட 100ஆண்டு விழாவுக்கு 18 நாள் கீதை எடுத்திருக்காங்க, அப்புறம் கேம்ப் எடுத்திருக்காங்க, அப்புறம் டிவியில் அந்த காலம் மெகா டிவியில் கீதை காட்டும் பாதைன்னு எடுத்திருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாலும் எல்லா இதுலேயும் சிதப்பிரஜ்ஞ லட்சத்தில் அந்த முதல் ஸ்லோகத்தை கேட்டு பார்த்தேன், எல்லா இதுலேயும் அந்த திருப்தி தீபத்தை கோட் பண்ணியிருந்தாங்க. அப்போ எனக்கு சரி நம்ம இது என்னன்னு படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பரமானந்த சாமிஜியோடத 2012 வாக்கில் நான் ஆழமாக படிக்க தொடங்கினேன். அப்போ அதில் அவர் நிதித்தியாசனம்னா என்ன, எப்படி பண்ணணும், நம்ம எதெல்லாம் தப்பாக நினச்சிட்ருப்போம், அந்த மாதிரி நிறைய டிப்ஸ் கொடுத்துருந்தாரு. எனக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. இப்போ இதில் அந்த திருப்தி தீபம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே அந்த அபரோக்ஷ அனுபூதி நம்ம படிச்சிட்டோம், நல்லா படிச்சிட்டோம். ஆனாலும் 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 அப்படின்னு என்ன பண்ணுறோம், நமக்கு ஆனாலும் அப்படின்னு என்ன பண்ணுறோம், ஒரு கமா போட்டுட்டேதே போக வேண்டியது இருக்குது. அப்போ அந்த இடத்துல நமக்கு எல்லாம் தெரியுது, எல்லாம் படிச்சிட்டோம், நமக்கு எல்லா விஷயம் புரிஞ்சிருச்சு, அவர் டெக்னிக்கும் சொல்லி கொடுத்துட்டாரு. ஆனால் ஆனால் அப்படின்னு என்ன பண்ணிகிட்டே இருக்கோம், சொல்லிக்கிட்டே இருக்கோம். இப்போ அந்த இடத்துல என்ன பண்ண மாட்டேங்குது, மருந்து சாப்பிட்றோம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம், மருந்து என்ன பண்ண மாட்டேங்குது, வேலை பார்க்க மாட்டேங்குது. பார்க்குது ஆனாலும் போதலை, நமக்கு அந்த வேகம் போதலை அது நமக்கு இந்த இடத்துல தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நமக்கு யாருக்கு வேலை பார்க்கும் யாருக்கு வேலை பார்க்காதுன்னு இந்த இதில் நம்ம பார்த்தோம். கடைசி 2 ஸ்லோகத்தை பார்த்தோம். சுத்த விசுத்த சித்தானாம்னு ஒரு பதம் இருந்துச்சு. அப்போ நமக்கு இப்போ நமக்கு நைட்டில் டேங்க்கு ஃபுல் டேங்க் வச்சுருக்கோம், காலையில் எழுந்திரிச்சோன்னே டேங்க்கில் தண்ணி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், எங்கேயோ தண்ணி வெளியே போகுது. அது மாதிரி நம்ம எவ்வளவோ படிக்கிறோம், எவ்வளவோ அபியாசம் பண்ணுறோம், அப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம படித்த விஷயம் எங்கேயோ கசிஞ்சி வெளியே போயிட்டுருக்கு. அப்போ இந்த அது எந்த இடம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே கடைசி கிளாஸில் என்ன முடிச்சு வச்சோம், நம்மளுடைய ஆசைகளை 2ஆக பிரித்தோம். எப்படி பிரித்தோம், நம்ம பந்தப்படுத்துகின்ற ஆசை, பந்தப்படுத்தாத ஆசை, பைண்டிங் டிசையர், நான் பைண்டிங் டிசையர். இப்போ இந்த பந்தப்படுத்துகிற ஆசையை எல்லாம் என்னவா மாற்றணும், நம்ம பந்தப்படுத்தாத ஆசையாக நம்ம மாற்ற போகிறோம். ஏன்னா அர்ஜுனன் கேட்கும்போது இந்த தியானம் என்னால் பண்ண முடியலையே கிருஷ்ணா அப்படின்னு அவன் கேட்குறான். கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அபியாசேனத்து கௌந்தேய வைராகியேனச்ச கிரஹியத்தே. அவர் ஏன் அபியாசேனத்து கௌந்தேய விவேகேன கிரஹியத்தேன்னு சொல்லியிருக்கலாம், முமுக்ஷுத்வேன கிரஹியத்தேன்னு சொல்லியிருக்கான், திதிக்ஷேன சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அவர் என்ன பதம் சொல்கிறாரு, வைராகியேன கிரஹியத்தே. 15வது அத்தியாயத்தில் பார்க்குறோம், அசங்க சஸ்திரேன திருடேன சித்வா. அப்போ அந்த உனக்கு பற்றற்ற தன்மை உனக்கு வேணும். நம்ம போன கிளாஸ் அன்னைக்கு பார்த்தோம், வேதாந்தம் கேட்க விரும்பிய வேதியர் வேதாந்தம் கேட்டும் வேட்கை ஒழிகிறார். வேதாந்தம் ஆவது வேட்கை ஒளிந்த இடம், வேதாந்தம் கேட்டவர் வேட்கை விட்டாரே. அப்போ எங்கே கசியுது, நமக்கு எங்கேயோ நமக்கு ஆசை இருக்கு. இன்னொரு நம்ம திருமூலருது, ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமின்கள், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே. நம்ம கடைசியில் எங்கே யார் கள்ளன், அங்கே நமக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்குது. நமக்கு இதே இது திருக்குறளில் நம்ம பார்க்குறோம், வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. நீங்கள் ஏதாவது கடவுள்கிட்ட போய் வேண்டணும்னு நினச்சின்னா வேண்டுங்கால் என்னத்தை வேண்டுவ, பிறவாமையை வேண்டுவாயாக. வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை. மற்றது
வேண்டாமை வேண்ட வரும். அது எப்படி வரும்? பிறவாமைங்கிறது எப்படி வரும்? மற்றது வேண்டாமை, வேற எதையும் நீ வேண்டாமல் இருந்தால் மற்றது வேண்டாமை வேண்ட வரும். ஆமா, எனக்கு வேண்டாம் வேண்டாம் வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும். எனக்கு எதுவுமே வேண்டாம்னு நீ வேண்டினா அந்த பிறவாமை வரும். அப்போ நமக்கு எப்போவுமே அந்த என்ன எங்கே லீக் ஆகிட்டு இருக்கு? நமக்கு அர்ஜுனன் இன்னொன்று கேட்குறான், நமக்கு எதனால நம்ம கஷ்டப்படுறோம் அப்படிங்கும்போது பகவான் என்ன சொல்கிறாரு? காம ஏஷ குரோத ஏஷக ரஜோகுண சமுத்பவக. அப்போ எங்கே நமக்கு தப்பான எங்கே நிற்கிறோம்? நமக்கு அந்த ஆசையில் நம்ம நிற்கிறோம். புத்தர் சொன்னார், ஆசையே அழிவிற்கு காரணம். இவர் சொல்கிறாரு, நமக்கு ஓங்கார சாமி அடிக்கடி சொல்லுவாங்க, நிராசை இன்றேல் தெய்வம் உண்டோ, ஆசையற்ற மனமே தெய்வம். நமக்கு எங்கே சரி எல்லாம் புரியுது, ஆனாலும் நம்ம ஆசைப்படுறோமே. அப்போ அந்த ஆசையை நம்ம என்ன பண்ண முடியாது? நம்ம சும்மா அதை கட்டுப்படுத்த முடியாது, ஆசையை கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு அறிவினால் அதை என்ன பண்ணணும்? கடந்து போக வேண்டும், அறிவினால் கடந்து போக வேண்டும். அப்போ இந்த திருப்தி தீப பிரகரணம் நமக்கு என்ன பண்ண போகுது? நம்மளை முழுமையாக ஆசையிலிருந்து நம்மளை விடுவிக்க போகின்றது. ஒரு ஸ்லோகமும் அவர் அப்படி ஒரு இதுக்கு மெயினான மூலமாக பிரகதாரண்ய உபநிஷத்துலேருந்து ஒரு மந்திரத்தை எடுத்திருக்காரு. அந்த ஒரு மந்திரத்துக்கு தான் இந்த 298 ஸ்லோகமும் அந்த ஒரு மந்திரத்துக்கு விளக்கமாக அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இதை அபியாசம் பண்ண என்ன ஆகும்னா, நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பைண்டிங் டிசையர், நமக்கு பந்தப்படுத்தும் ஆசைன்னு நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை பந்தப்படுத்தாத ஆசையாக நமக்கு கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் விஷயம் கிடையாது. நமக்கு எப்பெல்லாம் ஆசை வருமோ அப்போல்லாம் நம்ம இதை அபியாசம் பண்ண என்ன ஆகும்? இதனுடைய பிரயோஜனத்தை நாம் நன்றாக அனுபவிக்க முடியும். அப்போ இப்போ திருப்தி தீப பிரகரணத்தில் முழுமையாக சாதன சதுஷ்டயத்தில் இருக்கின்ற அந்த வைராகியம்ங்கிறத முழுமையாக நமக்கு 100 மார்க் வாங்க வச்சிரும், கேரண்டி. நம்ம ஒரு அவர் சொல்கிற ஸ்டெப்பெல்லாம் நம்ம கரெக்டாக போட்டுகிட்டே வந்தோன்னா, எப்படி மேக்ஸில் நமக்கு ஒரு ஸ்டெப்பையும் கரெக்டாக போட்டுட்டு வந்தால் நமக்கு கரெக்டாக ரிசல்ட் வருமோ, அது மாதிரி நமக்கு இது கண்டிப்பாக கிடைக்கும். இது நமக்கு அதை நமக்கு முறையாக சொல்லி கொடுக்க போகிறார். நமக்கு திருப்தி அப்படிங்கிறது என்ன? இப்போ ஞானிக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? ஞானி நம்ம சில நேரம் அமைதியாக கூட இருப்போம், ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த கொமைச்சல், அந்த என்னது உள்ளுக்குள்ளே மனசு புகஞ்சிக்கிட்டே இருக்கலாம். ஆழ் மனசில் அசாந்தி இருக்கும், மேல் மனசில் நம்ம அமைதியாக கூட இருப்போம், சாமதான் இருப்போம், அவங்க ரொம்ப அமைதியாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆழ் மனசில் என்ன இருக்கும்? நமக்கு ஒரு அசாந்தி இருக்கும். ஆனால் ஞானிக்கு என்னென்னா அப்படியே உள்டா, வெளியே அவங்க கோவப்படுறது மாதிரி கூட இருக்கலாம், எரிச்சல் படுற மாதிரி இருக்கலாம் ஆனால் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே எப்பவும் ஒரு சாந்தி இருந்துகிட்டே இருக்கும். எத்தனை பிரச்சனை ஓடிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு அதனால் பாதிக்கப்பட மாட்டாங்க. பார்க்குறவங்களுக்கு அவங்க பரபரன்னு நிற்கிற மாதிரி இருக்கும், கோவப்படுற மாதிரி நிற்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே ஆழ் மனசில் அவங்களுக்கு ஸ்ருதி மாதிரி அந்த ஒரு நிறைவு, அந்த திருப்தி அவங்களுக்கு அதுதான் வித்தியாசம். நமக்கு அந்த ஆழ் மனசுக்கு, அந்த மேல் மனசில் இருக்கின்ற அந்த இப்போ நமக்கு மேலே அமைதியாக இருக்கிற மாதிரி இருப்போம், ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படியே மிக்ஸி ஓடிக்கிட்டு இருக்கும். உள்ளுக்குள்ளே நமக்கு என்ன பண்ணன்னு தெரியாமல் பிரச்சனை என்ன பண்ணிகிட்டு இருப்போம் நம்ம அதுக்குள்ளே, அதனால் அவ்வளவு பாதிக்கப்பட்டு இருப்போம். ஆனால் ஞானிக்கு மேல் மனசில் அவருக்கு விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இருந்தால் கூட ஆழ் மனசில் அந்த நிறைவு, அந்த திருப்தியை எப்படி நம்ம ஓனப் பண்ணுறது, அதை தான் நம்ம, ஏன்னா திருப்தி அப்படிங்கிறது நம்மளுடைய ஸ்வபாவமாக இருக்கின்றது. இப்போ இது நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு ஒன்றா நமக்கு சொல்லிக் கொடுக்க போகிறார். இப்போ நம்ம வைராகியத்தை முழுமையாக நம்ம, ஏன்னா சாதன சதுஷ்டயத்தில் இப்போ நாற்காலியில் 4 கால் இருக்குது, எந்த காலை பிடிச்சி இழுப்போம்? நம்ம பக்கத்தில் இருக்க காலை தான் நம்ம பிடிச்சி இழுப்போம். பக்கத்தில் இருக்க காலை பிடிச்சி இழுத்தோன்னா ஒரு காலை பிடிச்சி இழுத்தாலே 4 காலும் வந்துடும். அது மாதிரி வைராகியம்னு ஒன்று, நம்ம ஞானபூர்வ வைராகியம்னா எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஆசையை வச்சுக்கிட்டு நம்ம சொல்கிறது கிடையாது. உள்ளுக்குள்ளே அந்த நப்பாசையை வச்சுக்கிட்டு இல்லை அப்படிங்கிறது கிடையாது. இது ஒரே டோஸ் உடனே க்ளோஸ், உனக்கு ஒன்றுமே கிடையாது, ஆசைப்படுறதுக்கு விஷயமே இல்லைன்னு கம்ப்ளீட்டாக என்ன பண்ண போகுது? ஆளையே க்ளோஸ் பண்ண போகுது. அதுதான் நமக்கு இங்கே கிடைக்கின்ற ஒரு பெரிய வரம். ஏன்னா இந்த ஞானத்தினால மட்டும்தான்
நம்ம ஆசையை ஜெயிக்க முடியும். மற்றதெல்லாம் ஆசையை நம்ம கட்டுப்படுத்தி வைக்கலாம். கட்டுப்படுத்தி வச்சா அது என்ன ஆகும்னா ஒரு நாள் வெடிக்குமே, தன்னால் எரிமலையாக வெடித்து சிதறும். இப்போ இந்த ஆசை நம்மளை முழுமையாக எல்லா ஆசைகள், இந்த ஞானம் நமக்கு முழுமையாக எல்லா ஆசைகளிலிருந்தும் நம்மை விடுவிக்கின்ற ஆசையாக இருக்கின்றது. இப்போ நமக்கு இதை மட்டும் இந்த 7வது அத்தியாயத்தில் 298 ஸ்லோகம் இருக்குது. இதை முழுமையாக நமக்கு ஒரு பதமாக எடுத்து நமக்கு இதை நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ நமக்கு ஏற்கனவே பார்த்தோம் பரோட்ச ஞானம்னா என்ன, அபரோக்ஷ ஞானம்னா என்னன்னு பார்த்தோம். பரோட்ச ஞானம் என்பது வெறும் இன்ஃபர்மேஷன், ஒரு தகவல் பரிமாற்றம். குரு தத்துவமசின்னு சொன்னது மனசில் ஒரு ஓரத்தில் மண்டையில் அறிவாக நிற்கிது. அது ஒரு ஓரத்தில் நமக்கு பல விஷயம் படிச்சிருக்கோம், பாட்னி படிச்சிருக்கோம், ஜுவாலஜி படிச்சிருக்கோம், அது மாதிரி தத்துவமசின்னு படித்து வச்சுருக்கோம். குரு சொல்லியிருக்காரு நீ உடம்பு கிடையாது மனசு கிடையாது அப்படின்னு சொன்னதை ஒரு ஓரத்தில் மனசில் நிற்கிது. அது வெறும் தகவல் பரிமாற்றமாக இருக்கின்றது. அபரோக்ஷ ஞானம் என்பது என்ன, அது டிரான்ஸ்ஃபர்மேஷன், நம்மில் அறிவில் மாற்றம் உண்டாகின்றது. அப்போ எங்கெல்லாம் சாஸ்திரத்தில் ஆத்மான்னு சொல்லியிருக்கோ பிரம்மம்னு சொல்லியிருக்குமோ அதை வாசிக்கும் போதே அது நான் மாற்றுறது. இப்போ நம்ம இவ்வளோ நாளாக நம்ம எண்ணங்கள் எல்லாம் உடல் மனம் புத்தி அப்படிங்கிற அந்த கோணத்திலேயே நம்ம சிந்திச்சிட்டு இருந்தோம். இப்போ சிந்தனையில் முறை மாற்றம் நமக்கு ஏற்படுகின்றது. நான் பூர்ணன் நம்ம பார்த்தோம். பாவ விருத்தியாகி பாவத்துவம், சூன்ய விருத்தியாகி சூன்யதா, பிரம்ம விருத்தியாகி பூர்ணத்துவம், தஸ்மா பூர்ணத்துவம் அபியசேத். இப்போ பூர்ணத்துவத்தை அபியாசம் பண்ணுறோம். நான் பூர்ணன் சொல்கிறோம். ஆனாலும் நம்ம என்னதான் அந்த 15 அங்கங்கள், சரி இந்த அங்கத்தை பிடிக்கிறேன் அந்த அங்கத்தை பிடிக்கிறேன், எல்லா அங்கத்தை பிடிச்சாலும் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னா என்ன ஆகுது, நமக்கு இந்த இடத்துல நமக்கு தடையாக இருக்கின்றது. வைராகியம் நமக்கு பூர்ணமாக இல்லை. ஸோ அதுக்கு தான் நமக்கு வித்யாரண்யர் நமக்கு கை கொடுக்குறார். நம்ம இவ்வளோ நாள் ஆதிசங்கரர் கையை பிடிச்சிட்டு நடந்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், கூட ஒருத்தர் வந்துட்டார். ஒரு கையை ஆதிசங்கர்கிட்ட கொடுத்துட்டோம், இன்னொரு கையை என்ன பண்ணிட்டோம் வித்யாரண்யர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதுபடி நம்மளுடைய சிந்தனையில் என்ன பண்ண போகிறோம், மாற்றத்தை கொண்டு வர போகிறோம். இப்போ இது ஒரு நாள் அபியாசம் கிடையாது. இப்போ நம்ம பார்ப்போம், அந்த கேரம் போர்டெலாம் விளையாண்டு பார்த்துட்ருப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பசங்க அதில் தீவிரமாக இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா யாருமே இல்லைன்னா கூட 2 காயினை வச்சு அடித்து பழகிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி தான் எந்த கேமாக இருந்தாலும், பேஸ்கெட் பால் பிளேயராக இருந்தால் பார்ப்போம் எந்நேரம் போய் என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க, தட்டுன்னு போய் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. டேபிள் டென்னிஸ் பசங்க சவுத்தில் எந்நேரமும் தட்டி ஏன்னா அதனுடைய எதில் நம்ம பிரவர்த்திக்கிறோமோ அதில் நமக்கு கண்டிப்பாக நிச்சயமாக பிரவருத்தி இருக்கும். நமக்கு அபியாசம் எங்கே இருக்கோ நமக்கு இப்போ நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் அபியாசம் எதில் இருக்க போகிறோம், வைராகியம்ங்கிறதுல நமக்கு இது ஃபுல்லாக பிரம்ம தியானத்தில் பண்ணோம் நம்ம. அப்போ பிரம்ம தியானத்துக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 8 தடைகள் பார்த்தோம். அதில் ஒரு முக்கியமான தடை விக்ஷேபம்னு பார்த்தோம். விக்ஷேபம்னா மன சஞ்சலம். இந்த தியானத்தில் மனம் ஒடுங்கவில்லை. நம்ம தியானம் இப்போ அந்த எண்ணங்களற்ற தியானம் கிடையாது. இந்த தியானம்ங்கிறது பிரச்சனை வரும்போது பிரம்மாக்கார விருத்தி வேலை பார்க்குதாங்கிறதே தியானம். இங்கே நம்ம பிரச்சனை வரும்போது நான் உடம்பாக சிந்திக்கின்றேனா, மனசாக சிந்திக்கின்றேனா, நான் பூர்ணன்னு சிந்திக்கின்றேனா, இப்போ இதுதான் நமக்கு இங்கே தியானம். அப்போ அந்த இடத்துல நமக்கு தியானம் ஒர்க் பண்ணலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம இங்கே கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இந்த அபியாசம், இந்த ஞானபூர்வக வைராகியம். இப்போ நம்ம வைராகியம்ங்கிறது சும்மா இந்த பொருள்களில் இருக்கிற நம்ம மேலோட்டமான வைராகியம் கிடையாது. நம்ம இங்கே மூலத்தில் போய் என்ன பண்ண போகிறோம், எதனால் ஆசைப்படுறோம், எதனால் இந்த ஆசையை விட முடியல அப்படிங்கிறத பூர்ணமாக நமக்கு ஆழ் மனசில் பதியும் வண்ணம் நமக்கு வித்யாரண்யர் இதில் சொல்லி கொடுக்குறாரு. நமக்கு இதில் வித்யாரண்யருக்கு ஒரு நமக்கு படிக்கும்போது தினம் ஒரு பிரார்த்தனை ஸ்லோகம் இருக்குது. இதை நம்ம தினம் சொல்லிவிட்டு கிளாஸை நம்ம தொடங்கலாம். இன்றைக்கி நம்ம தொடங்கிடுவோம். இப்போ அதுக்கு அப்புறமாட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பாராயணம் பண்ணிக்கிடுவோம். நீங்கள் அடுத்து வரும்போது, அடுத்த கிளாஸ்க்கு வரும்போது எழுதிட்டு வந்துடுங்க. அவித்யாரண்ய காந்தாரே பிரமதாம் பிராணினாம் சதா வித்யா மார்க்கோபதேஷ்டாரம் வித்யாரண்ய குரும் ஸ்ரயே அவித்யாரண்ய காந்தாரே
பிரமதாம் பிராணினாம் சதா வித்யா மார்க்கோபதேஷ்டாரம் வித்யாரண்யகுரும் ஸ்ரயே. அர்த்தம் நான் டிக்டேட் பண்ணுறேன், எழுதிக்கோங்க. அறியாமையாகிய இருள் காட்டில் திசை தெரியாமல் எப்போதும் திரிந்து கொண்டிருக்கும் அறியாமையாகிய இருள் காட்டில் திசை தெரியாமல் எப்போதும் திரிந்து கொண்டிருக்கும் பிராக்கெட்டில் மனித உடலில் வாழ்கின்ற, எப்போதும் திரிந்து கொண்டிருக்கும் பிராக்கெட்டில் மனித உடலில் வாழ்கின்ற அப்படிங்கிறது பிராக்கெட். மனித உடலில் வாழ்கின்ற உயிர்களுக்கு, எப்பொழுதும் திரிந்து கொண்டிருக்கும் மனித உடலில் வாழ்கின்ற உயிர்களுக்கு மெய்யறிவு நெறியை உபதேசிக்கின்ற, மெய்யறிவு நெறியை உபதேசிக்கின்ற வித்யாரண்ய குருநாதரை மெய்யறிவு நெறியை உபதேசிக்கின்ற வித்யாரண்ய குருநாதரை சார்ந்திருந்து போற்றி வணங்குகின்றேன். வித்யாரண்ய குருநாதரை சார்ந்திருந்து போற்றி வணங்குகின்றேன். அறியாமையாகிய இருள் காட்டில் திசை தெரியாமல் எப்போதும் திரிந்து கொண்டிருக்கும் மனித உடலில் வாழ்கின்ற உயிர்களுக்கு மெய்யறிவு நெறியை உபதேசிக்கின்ற வித்யாரண்ய குருநாதரை சார்ந்திருந்து போற்றி வணங்குகின்றேன். அவித்யா அரண்ய காந்தாரே, அரண்யம்னா காடு, அவித்யங்கிற காட்டில் பிரமதாம் அந்த மயக்கத்தில், அவித்தைங்கிற இருளான காட்டில் தட்டி தடுமாறி அலைந்து கொண்டிருக்கின்ற பிராணினாம் அதாவது மிருகங்களுக்கு ஒப்பான என்னை, மிருகம் போல நானும் வாழ்ந்துட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட என்னை எங்களுக்கு உயிர்களுக்கு வித்யா மார்க்க உபதேஷ்டாரம், வித்யா மார்க்கத்தை உபதேசித்து கொண்டிருக்கின்ற வித்யாரண்ய குரும் ஸ்ரயே. அது எழுதிக்கிறீங்களா? எழுதிக்கோங்க. அவித்யாரண்ய காந்தாரே பிரமதாம் பிராணினாம் சதா. எழுதிக்கோங்க. அவித்யாரண்ய காந்தாரே பிரமதாம் பிராணினாம் சதா. காந்தாரேனா காடு, இது திசை தெரியாமல், ஆரண்ய இது வித்யா மார்க்க உபதேஷ்டாரம் வித்யாரண்ய குரும் ஸ்ரயே. அவித்யை என்கின்ற அறியாமைங்கிற காட்டில் என்ன பண்ணுறோம்? நமக்கு ஒரே இருட்டாக இருக்குது, வாழ்க்கை பூரா வெளிச்சமே இல்லை, எப்படி போகிறோம், என்ன பண்ண போகிறோம், ஒரே பிரச்சனையாக இருக்குது. உள்ள கண்ணை மூடினா எப்படி இருட்டாக இருக்கோ அது மாதிரி கண்ணை திறந்தா வாழ்க்கை பூரா இருட்டாக இருக்குது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. இவ்வளோ ஒரு இருட்டில் இருக்கோம் நம்ம. காரணம் என்ன? அறியாமைங்கிற இருள்னால அடுத்த அடி எங்கே எடுத்து வைக்க போகிறோம், எப்படி போக போகிறோம் அப்படின்னு தெரியல. இப்படிப்பட்ட ஒரு இருளில் இருக்கிற நமக்கு பிரமதானா ஒரே மயக்கம், பிரம பிடிச்ச மாதிரி இருக்கும். பிராணினாம் உயிராகிய நான், மனித உடலில் இருக்கின்ற இந்த உயிராகிய நான் அப்படி ஒரு பிரம பிடிச்சு போய் இருக்கேன். என்ன பண்ணனே தெரியாமல் இவ்வளோ ஒரு துக்கத்தில் இருக்கேன் நான். சதா எப்பவும்
ஒரு பிரச்சனை முடிச்சா இன்னொரு பிரச்சனை ரெடியாக இருக்குது, எனக்கு எங்கே தான் வழி, எப்போ தான் வந்து இதுலேருந்து எனக்கு விடிய வரப்போகுது அப்படின்னு அவ்வளோ ஒரு இருட்டிலேருந்து எனக்கு வெளியே வர முடியாமல் தத்தளிச்சிட்டு இருக்கோம் நம்ம. அப்படிப்பட்ட இடத்துல அவர் என்ன பண்ணுறாரா, ஒரு வெளிச்சம் கொடுக்குற மாதிரி வித்யா மார்க்க உபதேஷ்டாரம். அறியாமைங்கிற இருள்னால நான் வந்து அவ்வளோ துன்பப்பட்டு இருக்கேன். அப்போது எனக்கு வித்யா மார்க்கத்தை உபதேசம் பண்ணுவதற்காக வந்த அந்த வித்யாரண்ய குருவை நான் சார்ந்து இருப்பேனாக. அவரோட அந்த ஞானம் மட்டும்தான் எனக்கு வழியை கொடுக்க முடியும். இதிலேருந்து நான் விடுபடுவதற்கு, துக்கத்திலேருந்து என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை. நம்ம எல்லாரும் ஓரளவுக்கு சுற்றம், எல்லாரும் ஒரு அளவுக்கு தான் நமக்கு வந்து துக்கத்தில் வந்து காப்பாற்றி கொடுக்க முடியும். ஆனாலும் நம்மளால் தாண்டி போக முடியாத அந்த உள்ளத்தில் இருக்கின்ற அந்த ஒரு பயங்கரமான துக்கம் இருக்கு இல்லையா, வந்து அது வந்து இருளை விட கொடியது. நமக்கு இருட்டில் கூட நம்ம என்ன பண்ணிடலாம், தட்டி தடுமாதிரி போயிடலாம். ஆனால் இந்த அறிவில் இருக்கிற இந்த இருள் இருக்கு இல்லையா, வந்து என்ன பண்ணனே தெரியாமல், நம்ம அர்ஜுனன் பார்க்குறோம், என்ன பண்ணன்னு தெரியாமல் அவன் வந்து பிரம பிடிச்ச மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா நம்ம யாரையாவது சார்ந்து இவங்க பார்த்துக்குவாங்க அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு என்ன பண்ணுறோம், நம்ம யாரையாவது சார்ந்து இருப்போம், அவங்க என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை கை விட்டுருவாங்க. இப்போ என்ன பண்ண முடியாது, நம்மளால் தடுமாதிரி நம்ம கஷ்டப்பட்டு இருக்கும்போது அதுக்கு மருந்தாகிய அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த வித்யாரண்யருக்கு நான் சார்ந்திருப்பேன் ஆக. இப்போ நம்ம இனிமேல் நம்மளுடைய வாழ்க்கை வந்து எதை சார்ந்திருக்க போகின்றது, இவர் கொடுக்கின்ற இந்த ஞானத்தை தான் நம்ம சார்ந்திருக்க போகிறோம். யாரை உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும், குற்றால தமர்துரையும் கூத்தா உந்தன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்து உருக வேண்டுவனே. அது மாதிரி நம்ம பகவானை சார்ந்துரு, இல்லாட்டி ஞானத்தை சார்ந்துரு, சாஸ்திரத்தை குருவை சார்ந்துரு, சாஸ்திரத்தை சார்ந்துரு. நம்ம இந்த முகவுரையோடு நம்ம அடுத்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து வியாழக்கிழமையிலேருந்து நம்ம கிளாஸை ரெகுலராக நம்ம தொடங்குவோம். நம்ம நிர்விঘ்னமாக நம்ம இந்த கிளாஸ் நமக்கு தொடர்ந்து நடக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை யார்கிட்டையும் எதிர்பார்க்காம நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வரணும். அதுதான் நமக்கு இந்த கிளாஸோட நமக்கு பிரயோஜனம். நமக்கு முழுமையாக இந்த திருப்தி வந்து நமக்கு நம்மளுடைய ஸ்வபாவமாக ஆகிறது வரைக்கும் நம்ம முயற்சியை என்ன பண்ணக்கூடாது, விடவே கூடாது. நமக்கு எப்படி இந்த கேரம் போர்ட் பிளேயர் வந்து தட்டி சும்மா இருக்கும் போதெல்லாம் தட்டி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கானோ, அது மாதிரி எப்போல்லாம் நம்ம உட்கார்ந்துருக்கும்போது இந்த துக்க விருத்தி வருதோ, இப்போ நம்ம ஏற்கனவே மருந்து சாப்பிட்டோம், நமக்கு அபரோக்ஷ அனுபூதிங்கிற மருந்து நமக்கு இருக்குது. இப்போ நமக்கு இந்த பத்தியம் நமக்கு தேவைப்படுது. நமக்கு திருப்தி தீபத்தில் என்ன பண்ண போகிறோம், நமக்கு இருக்கிற அந்த எங்கெங்கெல்லாம் கசியுதோ, ஞானம் எங்கெல்லாம் கசியுதோ அந்த கசிகிற இடத்துல என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த ஞானத்தை வித்யாரண்யர் கொடுக்கின்ற ஞானத்தை வச்சு அந்த ஓட்டையை அடைக்க போகிறோம். மாற்றத்தை யாரிடமும் நாம் எதிர்பார்க்க போவது இல்லை அப்படிங்கிற ஒரு சங்கல்பத்தோட அது ஒன்று தான் வந்து என்னது, திருப்திக்கு முழுமையான வழி. அதுக்கு நமக்கு கைவல்ய கணபதி நமக்கு கூடவே இருக்கின்றார், நமக்கு ஒரு பார்ட்னராக நம்ம வச்சுருக்கோம். நம்ம இதை விடாமல் அபியாசம் செய்வோம்.